கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்ம படிக்கிற வசனத்துக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. செங்கடலை இரண்டாக பிளப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முன்பாக தாசனாகி மோசேயை கட்டளை கொடுத்து கீழ்காற்றை அனுப்பி செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். அதே சமயம் பின்னால பாத்தீங்க அப்படின்னா, பதிவிடை செய்கிறவர்கள், அதாவது எகிப்திலிருந்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுற மாதிரி விட்டுட்டு பின்னாடி அவர்கள் எல்லாரையும் பிடிச்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு சத்துருவானவன் திட்டம் திட்டி பார்வோன் மூலமா எழுப்பி ரதங்களோட குதிரைகளோட வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, இவனை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றார், மகிமையின் மேகத்தை திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் இது பயங்கரமான காரிருளாகவும் திகழ் நிறைந்ததாகவும் சூறாவளியாகவும் பண்ணி அவர்களை சேர விடாமல் என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நமக்கு தெரியாம நம்ம முன்னோக்கி சென்று கொண்டு போவோம். ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ண வழிகளை நோக்கி, நமக்கு வச்சிருக்கிற கோலை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கும் பொழுது பின்னாடி என்ன நடக்குதுன்ற காரியம் நம்ம அறியாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பின்னாக பதிவிட இருக்கிறவர்களை கண்டுபிடித்து அவர்கள் நொறுக்கி நிர்மூலமாக்குவேன் என்று. அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களோட சேர விடாம உங்க காரியத்தை வாய்க்க செய்ய, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாய் ஓடி முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதனாலதான் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை பாருங்க, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே முன்னாடி போய் வழி ஆயத்தமும் பண்ணி பின்னாடி இருந்து உங்களை காக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு வழியையும் ஆயத்தப்படுத்தி, அப்பா பின்னாடி வருகிற சத்துருக்களையும் முறியடித்து எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிற தயவிற்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தயவுள்ள கரம், இரக்கமுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாற்றுங்க அப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி காரியங்கள் மாறுதலாய் முடியும்படி கட்டளையிட போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கத்த செய்து வழி நடத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்திட்டு மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.